ஹே காய்ஸ், 2 புக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கிரைம் த்ரில்லர், சைக்காலஜி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ இந்த புக் பார்த்தோம்னா ஒரு ரொமான்ஸ் அப்புறம் யங் அடல்ட் ஜேர்னலில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரீஸ் தான். இதில் 2 புக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து ஒரு படமாக கூட எடுத்திருக்காங்க. படம் கூட ஹிட் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த புக் பற்றி பார்க்கலாம். இந்த புக்கோடைய ஹீரோயின் மெயின் லீட் பார்த்தோன்னா லிலி ப்ளூம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். 23 வயசு ஆகுது, காலேஜ் படித்து முடிச்சிருக்கா. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கானா, ஒரு டாலான பில்டிங்கோடைய ரூஃப்க்கு மேலே ஏறி அதோடைய செவுத்தில் 2 பக்கமும் காலை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, நான் சூசைடை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். என்னோட சூசைடை பற்றி கிடையாது, பொதுவாக சூசைட்னா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு மரணம் அது மாதிரியெல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் நான் சாகணும்னு நினச்சது கிடையாது. ஏன்னா நான் வாழ்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவ, சூசைட் பண்ணிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க எப்படி வந்துட்டு அவங்களுக்கு அந்த புஷ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த மேலே வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் யோசிச்சுட்ருக்கா. அப்போ திடீர்னு ரூஃபோடைய டோர் வந்துட்டு டமார்னு அடித்து யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயையோ, நான் இருக்கிற நிலமையில இப்போ ஒரு ஆம்பளை மட்டும் வந்துடக்கூடாது, ஒரு பொம்பளை வந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா. பார்த்தா கரெக்டாக ஒரு ஹேண்ட்ஸமான யங் மேன் தான் உள்ளே வரான். என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் ஏதோ கோவமாக இருக்க மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சத்தம் போடாமல் சைலண்ட்டாக அவனை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வேகமாக உள்ளே வரான். வந்த உடனே வந்துட்டு அங்கே ரூஃபில் வந்து கொஞ்சம் சேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு சேரை தூக்கி போட்டு மிதிக்கிறான், உடைக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். ஆனாலும் அந்த சேரு கொஞ்சம் கூட அசரவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பார்க்குற இவளுக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சேர் கிடச்சா நல்லாயிருக்கும்ல, கோவம் வரப்பெல்லாம் தட்டி தீர்த்துக்கலாம், ஆனால் அதுக்கும் ஒன்றும் ஆகாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஸம் பர்சன் அடுத்தது அந்த ரூஃபோடைய எட்ஜில் போயிட்டு நிற்கிறான். ஸோ நின்றுட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துட்டே வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இதை இவ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு ஜீவன் இருக்குங்கிறதையும் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். டாலான பில்டிங்கில் ஒரு காலை தொங்க போட்டு உட்காந்துருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பதறதுக்காக ஆரம்பிக்கிறான். நீ தயவு செஞ்சு கீழே இறங்கிட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம லில்லியோ கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்லை நான் இப்படியே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அவனோட பார்வையை பார்த்துட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. ஓ, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட அவள் ஆதாடுறதுக்கு பதிலாக நம்ம கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அவனும் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் தன்னோட பேர் லில்லி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறா. அவனுடைய பேர் ரயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நேக்கட் ட்ரூத் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதாவது நம்ம மனசுலேயே வச்சுருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான உண்மைகள், அப்பட்டமான விஷயங்கள் மற்றவங்க முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம் முகத்துக்கு நேரில், அந்த மாதிரியான உண்மைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ லில்லி இங்கே எதுக்காக வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னுடைய அப்பா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அவருக்கு இன்றைக்கி ஃபியூனரல், அவருக்காக ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, நான் ஒரு ஸ்பீச் கூட ரெடி பண்ணல தெரியுமா. எங்கள் அம்மா கிட்ட எவ்வளவோ மறுத்து பார்த்தேன், எங்கள் அம்மா கேட்கல. இங்கே ஃபியூனரலுக்கு ஒரு ½ அன் அவர் முன்னாடி கூட எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, என்னை விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா என் பேச்சு கேட்கவே இல்லை. நீ இல்லை, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அட்லீஸ்ட் அங்கே போய் எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸாவது உங்கள் அப்பாவை பற்றி ஒரு நல்ல விஷயமா பேசிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டாயப்படுத்தினதுக்கப்புறமும் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அங்கே ஒத்துக்கிட்டு மேலே ஏறி மைக்கை பிடிச்சதுக்கப்புறம் நானும் அங்கே வந்தவங்க எல்லாரையுமே ரொம்ப தேங்க் பண்ணேன். எங்கள் அப்பாக்காகன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்துட்டு வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி நல்லதாக ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்லிவிட்டு இதனோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணோடனே எல்லாரும் அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 5 பாயிண்ட் என்னங்கிறதே எனக்கு தெரியலை. நான் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். நான் வாட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டே இருந்தேன் அமைதியாக. எல்லாரும் அவங்களுக்குள்ளே கர்சப் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ ரயில் கிட்ட கேட்குறான், நீ எதுக்காக உள்ளே நுழைஞ்சப்போ ரொம்ப ஆங்கிரியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், இன்றைக்கி ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடுச்சு. 2 குழந்தைங்க, அண்ணன் தம்பி, அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களுடைய கன் எடுத்துகிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கன் ஒரிஜினல்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும் போது சின்ன குழந்தை அவங்க அண்ணனை வந்து ஷூட் பண்ணிடுறான். அதில் அவங்க அண்ணனுக்கு அடிபட்டு தான் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இறந்து போன குழந்தைக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் வந்து பதறிட்டு இருக்க சமயத்தில் என்னோட மைண்ட் மட்டும் அவங்களுக்காக பாவப்படலை. அதுக்கு பதிலாக ஷூட் பண்ணா இல்லையா, அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தான் வந்துட்டு ஒரு கவலையாக இருந்துட்டுருக்கு. அவனால் அவன் பார்த்த விஷயத்தையும் அவன் செஞ்ச செயலையும் லைஃப் லாங் மறக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லில்லியும் அவன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு, ஆமாம் அந்த குழந்தை பாவம் அப்படின்னு சொல்கிறா. இல்லைக்கு இப்போ வேர்ல்டுலேயே வந்துட்டு நம்பர் 1 நியூரோ
சர்ஜன் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஃப்ளவர் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருந்துட்டுருக்கு. ரயில் வந்துட்டு இப்போ அவகிட்ட கேட்குறான், இந்த பில்டிங்கில் நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நீ யார் வீட்டில் இருக்க, இல்லை புதுசாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பில்டிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. அப்புறம் இங்கே எப்படி வந்த அப்படின்ன உடனே, எங்கள் அப்பாவோட ஃபியூனரலில் நான் ஒரு கூத்து பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு எங்கேயாவது ரொம்ப டாலான ஒரு பிளேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்கு எனக்கு ஒரு டாலான பில்டிங் தேவை, அதோட ரூஃப்க்கு போனால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல, ஏன்னா நான் வந்துட்டு லிவ் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து வெறும் 3 ஃப்ளோர் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அதனால் அங்கே போகிறதுக்கு பதிலாக கூகுளில் நான் சர்ச் பண்ணேன் என் பக்கத்தில் இருக்க இடத்துல எது வந்து டாலான ரூஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே தான் காட்டுச்சு, அதனால நானும் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ரயில் திடீர்னு அவளை பார்த்து ஒரு நேக்கட் ட்ரூத் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறான். சொல்லு அப்படின்னு அவளுக்கு சீரியஸாக கேட்குறா. அதுக்கு ரயிலும் எனக்கு உன்னோட ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு லில்லி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவள் வந்து அவனை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிட்டா, பட் இவனும் இதே மாதிரியே அட்ராக்ட் ஆகிட்டாங்கிறது அவளுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே அந்த ஷாக்கில் இருக்கக்கூடிய இவளுக்கும் மைண்டு வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு பிறகு அவள் சொல்கிறா, எனக்கு வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும், உன்னோட பேசினதுலே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரயில் சொல்கிறான். இருந்தாலும் என்னுடைய தாட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் தான் ஆசை. சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான் என் மைண்டில் ஒரு பையனை வந்து நான் பிக்சர் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பிரின்ஸ் வந்து என் லைஃப்பில் என்னைக்காவது வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் சொல்லிட்டு இருக்க. கட்டத்தில் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு அந்த சீட்டில் படுக்கிறா. அவள் படுக்கும் போது ரயில் வந்துட்டு அப்படியே அசையாமயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அப்புறம் அவனும் கொஞ்சமாக ரொமான்டிக்காக வந்துட்டு அவளோட மூவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அவனோட மொபைல் அடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு அவனை வர சொல்கிறாங்க. ஸோ அவங்கிருந்து கிளம்பி போகிறான். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி லில்லியை வந்து ஒரு தடவையாக திரும்பி பார்ப்பானான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். பட் ஆனால் அவன் திரும்பவே கிடையாது. அப்படியேங்கிறது கிளம்பிடுறான். இவங்க 2 பேருக்குமே தெரியும் இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் மீட்டுன்னு சொல்லிட்டு. 2 பேரும் மியூச்சுவலாக அட்ராக்ட் ஆகியிருந்தாலும் அது வந்துட்டு அவங்க சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ரிலேஷன்ஷிப் மூலமாக இருக்கிறதுக்காக. இதுக்கு பிறகு அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவள் கிளம்பி வரவளோ அங்கே அவளோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அவளுடைய பழைய ஷூ பாக்ஸ் எடுக்கிறா. அந்த ஷூ பாக்ஸில் அவளுடைய பழைய ஜேர்னல் எல்லாம் வச்சிட்ருக்கா, டைரிஸ் அந்த மாதிரி எழுதினதெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு அவள் 15-16 வயசில் எழுதின வரைக்கும் அதில் இருக்குது. கடைசி அவள் டைரி எழுதினது 16 வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோன்னா, இங்கே ஒரு அமெரிக்கன் ஷோ இருக்கு இல்லையா, எலன் டிஜெனரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடிக்கு இவ அட்ரஸ் பண்ணி ஒரு டைரிஸ் எழுதியிருப்பா. அதாவது இவளுடைய 14-15 வயசு இருக்கும் போது அந்த ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ் டிவியில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்கும். அவங்களுடைய ஆடியன்ஸஸோடைய சோஷியல் மீடியா பேஜஸில் அவங்க போட்டிருக்க போஸ்ட்டோ இல்லை அவங்க டைரியோ அவங்க லெட்டரோ ஏதாவது ஒன்று இவங்க கையில் கிடச்சி அதை வந்து அவங்க வாசிப்பாங்க டிவி ஷோவில் அத்தனை பேருக்கு முன்னாடி. ஸோ இப்போ இவ எழுதுறது எல்லாமே அந்த ஒரு நினப்பில் தான் வந்துட்டு சின்ன வயசில் எழுதியிருப்பான். நம்மளோட டைரி அவங்க படிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி அவளோட என்ட்ரிஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும், அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருப்பார். நிறையா வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்கள அட்டாக் பண்ணியிருப்பார், ஹர்ட் பண்ணியிருப்பார். அவங்க அம்மா வந்து நிறைய முறை ரத்தம் ஒழுகெல்லாம் பார்த்துருப்பா. அவங்க அப்பாவை தடுக்க போகிறப்ப இவளையும் நிறைய தடவை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு, தெரியாமல் அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரிலாம் கோவத்தில் அவர் அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருப்பார். இவ பல முறை அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்டெல்லாம் என்ன அடிச்சிட்டாரு, நீ உங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவளை தான் கன்வின்ஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க தன்னைத்தானே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் லைஃப்பில் உள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவளுக்கு அவங்க அப்பாவை வந்து பிடிக்காமல் போகிறதுக்கான ஒரு காரணமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி அவளோட டைரி என்ட்ரிஸை வந்து அவள் அப்பப்போ வாசிச்சுக்கிட்டே இருந்துகிட்ருப்பா. அதில் தான் அந்த ஹோம்லெஸ் கையை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். சொல்லுவா இல்லையா, ஒருத்தனை டேட் பண்ணேன்னு சொல்லிட்டு முதல்ல அவன் கூட தான் ஸ்லீப் பண்ணேன்னு சொல்லிட்டு ரயில் கிட்ட சொல்லுவாள். அவனுடைய பேர் அட்லஸ். ஸோ இந்த அட்லஸ் பார்த்தோன்னா இவளுடைய ஸ்கூல் டேஸில் இவள் வந்து எப்போவுமே வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சண்டை அதெல்லாம் தான் பார்த்து வளர்ந்துட்டுருக்கா இல்லையா. அப்போ தான் ஒரு நாள் அவளோட பெட்ரூமில் இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ ஓடி போய் பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அதாவது இவளோட பெட்ரூம்லேருந்து பார்த்தா பின்னாடி வீடு தெரியும். சம்ஹவ் அவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இவளோட வீட்டுக்கு கார்டன் தான் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு லேடி இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய வீடு அதுக்கப்புறம் ஒரு அபேண்டன் வீடாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் இவளை விட பெரியவனாக இருக்கக்கூடிய அந்த அட்லஸ் வந்துட்டு அப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறத பார்க்குறா திருட்டுத்தனமாக. ஸோ இவன் இங்கே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா, பார்த்துட்ருக்கா. அடுத்த நாள் காலையில் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பார்த்தோன்னா பஸ்ஸில் கரெக்டாக இவனும் ஏறி வரான். அவள் இறங்குற ஸ்டாப்பில், அதாவது
அவளுடைய ஸ்கூல் ஸ்டாப்பில் தான் அவனும் இறங்குறான். அதுக்கப்புறம் தான் இவன் தெரிஞ்சுக்கிறான் இவனும் நம்ம ஸ்கூல்மேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட ஸ்கூலில் வந்து அட்லஸை காட்டி கேட்குறா, இவனை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணும் அவன் பேர் அட்லஸ், நம்மளோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்க நல்லா இருக்கான்லாம் நினச்சிடாத, அவன் பயங்கரமாக வந்துட்டு ஸ்மெல் ஆவான், பக்கத்துலேயே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. அப்புறமா அட்லஸை லில்லி வந்துட்டு நல்லா கூர்ந்து கவனிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ திருட்டுத்தனமாக வந்துட்டு ஒரு தடவையும் பேக் வழியாக வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகும். அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே அங்கே ஓனர் வந்து இறந்து போயிட்டு அபேண்டன் ஆனதுனால கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே அங்கே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற வீட்டில் இவன் என்ன பண்ணுவான், தனியாக என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸ் ஆகுறான். வயசுலேருந்தே இவளுக்கு கார்டனிங்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டு தோட்டத்தில் அவள் தான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சு வளர்த்துட்டு இருப்பா. அந்த தோட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா யாருமே வந்துட்டு தலையிட மாட்டாங்க. இவளுக்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ ஒரு நாள் பேஸ்கெட் எடுத்துகிட்டு காயெல்லாம் பறிக்கலான்ட்டு வரா. அங்கே பார்த்தா கொஞ்சம் முள்ளங்கியெல்லாம் வந்துட்டு காணா போயிருக்கு. என்னடா இதெல்லாம் காணும், கண்டிப்பாக அப்பா அம்மா கை வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அவளும், இவங்க வீட்டுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் தானே இந்த கார்டன் இருக்குது, ஒருவேளை அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய அட்லஸ் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கரெக்டாக அந்த இது ரேடிஷை பார்த்தோன்னா தோண்டி எடுத்த மாதிரி தான் இருக்கே தவிர அதை வந்து ஏதோ ஒரு அனிமல் வந்து சாப்பிட்ட மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறான். சரி அவனும் பசியில் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவளோ கடகடன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே அவளால் என்னெல்லாம் ஃபுட்டு வந்துட்டு எடுத்து வைக்க முடியுதோ, ஒரு சாண்ட்விச்சோ இல்லை என்னவோ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து அட்லஸோட வீட்டுக்கு பேக் டோரில் வச்சுட்டு கதவை வேகமாக தட்டிட்டு ஓடி போயிடுறா. ஓடி போயிட்டு பெட்ரூமில் ஏறிட்டு அட்லஸ் வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அவள் பெட்ரூமுக்கு வரதுக்குள்ளவே அந்த இடத்துல பேஸ்கெட் இல்லை. ஸோ அட்லஸ் அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா, அப்போ நான் கார்டனில் இருந்தப்பெல்லாம் அவன் என்னை பார்த்துருப்பானோ, என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானா இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் யோசிக்கிறா. அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே பயந்து போயிருக்கா. அட்லஸ் வந்துட்டு தங்கிட்ட பேச வந்துட்டானா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டாக வந்துட்டு அட்லஸ் வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஏறும் போது பஸ்ஸில் அவன் கடைசியாக ஏறுறான். அதனால் அவனுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லை, இவள் பக்கத்தில் மட்டும்தான் இடம் இருக்குது. இவள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அவளோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவன் மேலே கொஞ்சம் ஸ்மெல் வருது தான். பட் ஆனால் இவளுக்கு அது டிஸ்கஸ்டிங்காக தெரியலை. ஏன்னா இவன் வந்து தனியாக தான் வாழ்கிறாங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ வந்து அவள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கா. அவன் பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் ஒரு டீனேஜ் தானே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அட்லஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் அவனோட பேகை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்தமே போடாத மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஸோ இவளோ வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் ஷாக் ஆக்கி அப்படியே அவனை திரும்பி பார்க்க, நேற்று ஃபுட் கொடுத்தல அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி யாருக்கும் சொல்லாததுக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவளும் வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் தலையை மட்டும் லைட்டாக ஆட்டிட்டு தலையை திருப்பிக்கிறா. அவன் இதோட எந்திரிச்சு போயிடுவான், நமக்கு தேங்க் பண்ண தானே வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் எழுந்து போகலை. அவங்களோட ஸ்டாப்பிங் வர வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவ்வளோ க்யூரியாசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல், நீ எதுக்காக தனியாக லிவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் கேட்டு முடித்த உடனே அட்லஸ் வந்துட்டு எழுந்திருக்கிறான், பஸ்ஸோட முன்னாடி போயிடுறான். ஐயோ நான் கேட்ட கேள்வினால கோச்சிக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் வண்டியிலேருந்து இறங்குறதும் இவங்களோட யூஸ்வல் ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணுறா. அதுக்கு பிறகு அங்கேருந்து இறங்கினதுக்கப்புறமா இப்போ லில்லிக்கு இவன் இங்கே தான் தங்கியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறதுனால அட்லஸ் வந்துட்டு மறைஞ்சு எல்லாம் போகாமல் அவள் கூடவே நடந்து வரான். பக்கத்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுறான். ஸோ அவன் என்டர் ஆக போக சமயத்தில் லில்லி வந்துட்டு கூப்பிட்றா. மணி இப்போ 3 தான் ஆகுது, எங்கள் அப்பா அம்மா 5 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ளே நீ என்னோட வீட்டுக்கு வந்தனா குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இதை கேட்டோடனே வந்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஐயோ நான் இப்படி சொன்னதுனால நான் அவன் ஸ்மெல் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நினச்சிப்பானோ, நான் ஏதாவது அவனை கிண்டல் பண்ணுறதா நினச்சிப்பானோ அப்படின்னு லில்லிக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் அட்லஸோ பொறுமையாக தலையசைக்கிறான். ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் லில்லி வந்துட்டு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு காட்ட வேகமாக ஓடி போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்க அப்பாவோடைய ஒரு ஸ்பேரான ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறான் லில்லி. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பேக் எடுத்து அந்த பேக்கில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கண்ணா பின்னான்னு போட்டு பேக் பண்ணுறா. எதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு தேவையில்லையோ அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்து டம்ப் பண்ணிடுறா. ஸோ இதெல்லாத்தையும் அவள் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே காத்துட்ருக்கும் போது அட்லஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேவ் எல்லாமும் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இன்னும் வந்துட்டு அவன் கண்ணுக்கு அவன் ஹேண்ட்ஸமாக தெரியிறான். ஸோ அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கள் அப்பா வர டைம் ஆகிடுச்சு, பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்க அவனை தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதோட அந்த டைரி என்ட்ரி முடியுது. இவளுக்கு வந்து அட்லஸ் மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த எலன் அப்படிங்கிற பர்சனுக்கு டைரி எழுதியிருக்க மாதிரி எழுதியிருக்கா. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தோன்னா இப்போ கரண்ட்டான நிலவை, அதாவது ரயிலை பார்த்து 6 months ஆனதுக்கு பிறகு இங்கே இவளுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஆக்சுவலாக உங்கள் அப்பா வந்துட்டு இறந்துட்டார்ல, எனக்கு இன்சூரன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவளும் சரின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவோட அவள் ரெகுலராக எப்போவுமே ஃபோன் பேசுவாள். ஸோ அப்படி வந்துட்டு ஃபோன் போட்டு அவங்க முடிக்கிறாங்க. முடிச்சு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப அவளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
இப்போ தானே பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணேன். நான் உன் கூட நீ இருக்கக்கூடிய இடத்துல லிவ் பண்ண வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இவளுக்கோ தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு அப்புறம் கால் பண்ணுறேன்னு அவங்க அம்மா காலை கட் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க அப்பா அம்மா இவ சின்ன வயசில் இருந்த வீடெல்லாம் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க கிட்ட இருந்து இவ தனியாக இருக்கணும், தனக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பா. ஸோ இப்போ அவங்க அம்மாவும் திரும்ப கூட வந்து இருக்கிறேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாக இருந்துட்டு இருக்கும். இவ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து லூசி அப்படிங்கிற வேற ஒரு பொண்ணு கூட தான் அந்த லீஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் வந்துட்டு பெருசாக ஒரு சம்மந்தமும் இருக்காது. நார்மலாக வந்துட்டு லீஸ் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, 2 பேருக்கும் காமனாக எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க இல்லையா, ஐயோ அவங்க அம்மா வந்துடுவாங்களேன்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாள். அதுக்கு பிறகு அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுவாங்க. ஆனால் வந்து இவளோட ஸ்டே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருப்பாங்க. அது அவளுக்கு வந்து போதுமானதாக இருந்துட்டுருக்கும். கூடவே அவங்க அப்பாவோட தொல்லை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அவங்களோட லைஃப்பை திரும்ப வந்து புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக அவள் சந்தோஷம்தான் படுவாள். ஸோ இதுக்கு மத்தியில் வந்துட்டு இவளுடைய ட்ரீம் இருந்தது இல்லையா, அதாவது ஒரு ஃப்ளார் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பில்டிங்கை வந்துட்டு லீஸ்க்கு எடுத்துடுறா. அங்கே வந்து ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க அம்மாவோட வந்துட்டு தடவையாக அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு பார்க்கறதுக்காக வரா. அது வந்து ரொம்ப அபேண்டன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோ உன்னோட மார்க்கெட்டிங் வேலையை நீ இன்னும் உடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை விட்டுட்டு நீ நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமாக சொல்ல அவங்க அம்மாவோ ஐயோ இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தா சக்ஸஸ் ஆனால் எல்லாரும் வந்துட்டு பெருசாக பாராட்டுவாங்க பேசுவாங்க, ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன் எல்லாரும் உன்னை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளுக்காக பயப்படுறாங்க. அவளும் நான் பார்த்துக்கலாம், என்னோட ஆசை சின்ன வயசுலேருந்தே இது தானே, அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வெளியில் வந்து ஒரு ஹைரிங்கான சைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தி உள்ளே வரா. இந்த பில்டிங் வந்து ரொம்ப நாளாக அபேண்டன்ட் மாதிரியே தானே இருந்துச்சு, எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்கலையே, யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரா. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம லில்லியும் அவளுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் தான் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் ஷாப் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைரிங் சைன் அதை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு மத்தியில் அந்த அலிஷா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹைரிங் சைன் வந்துட்டு பழசாக இருக்கும் போதே நினச்சேன், ஆனால் எதுக்கும் வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லில்லி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்ன உடனே இவளை மேலே கீழே வந்துட்டு லில்லி பார்க்குறா. ஸோ இப்போ அந்த அலிஷா இருக்கா இல்லையா, பயங்கரமான ஒரு காஸ்ட்லியான டிசைனர் க்ளோத்ஸ் போட்டிருக்கா, டிசைனர் ஹேண்ட்பேக் வச்சுருக்கா. இவன் என்னடா காமெடி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இல்லை எனக்கு நிஜமாவே வேலை வேணும், நான் வந்து ஃப்ரீயாக கூட பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் வந்து பயங்கரமாக பின்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது தெரியுமா, பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் முக்கால்வாசி வாழவே செய்வேன். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல எதை வச்சா எது கரெக்டாக இருக்கும்லாம் என் மைண்டில் அப்படியே தாட்ஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. நீ எனக்கு சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், நான் இந்த இடத்த உனக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன் பாரு, டெக்கார் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சம்பளம் இல்லாமல் நான் எப்படி வந்துட்டு உங்ககிட்ட வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கும் இவ பேச வந்துட்டு இவளோட எக்ஸ்ட்ரோவர்ட் நேச்சர் ரொம்ப பிடிச்சி போயிட அலிஷியாவுக்கு வேலை கொடுக்குறதா ஒத்துக்கிறா. கூடவே வந்துட்டு ஒரு ஹவருக்கு $10 பணம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அலிஷியாவோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் வேலைக்கே போனதில்லை தெரியுமா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல தேவையானது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ண வேண்டியது இருந்துட்டுருக்கு. அந்த கிரேட் எல்லாம் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போது லில்லி வந்து கொஞ்சம் வந்து தாட்ஸ் அப்படியே வேறு இடத்துக்கு விட அவள் காலிலே வந்து கிரேட் வந்து விழுந்துருது. அவள் பொத்துன்னு விழுந்த உடனே அவள் மேலே 2 கிரேட் விழுந்துருது. அவளால் திரும்ப எந்திரிக்க முடியல. ஆனால் அது விழுந்தது வந்துட்டு அவளோட கால் பகுதியில் தான். அதனால கால் அசைக்க முடியாமல் அப்படியே கீழே கிடக்கிறா. அவளை பார்த்தோன்னே அலிஷா ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவளுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறா. அவளோட ஹஸ்பண்ட் பேர் மார்ஷல். ஸோ என் ஹஸ்பண்டும் என்னோட தம்பியும் இங்கே தான் பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க, இதே ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாருக்கு தான் போயிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபுட்பால் கேம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ பியர் கொடுப்பாங்க, அதனால் அங்கே போயிருக்காங்க, நான் உங்களை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறா. அவள் ஹஸ்பண்டும் பயங்கரமாக வந்துட்டு ட்ரங்காக இருக்கிறதுனால ஒழுங்காக கூட ஃபோன் பேசாமல் இருக்கான். உடனே வந்துட்டு அவளுடைய தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி அவன் தம்பிக்கிட்ட அலிஷா வந்து பேசுகிறா. உடனே நீ இங்கே கிளம்பி வா, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு. கூடவே வரும்போது நிறைய ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வா, இங்கே என்னுடைய ஓனருக்கு காலில் வந்து அடிபட்டுருச்சு, அதனால என் ஓனருக்கு காலில் வந்து ஐஸ் பேக் வைக்கணும் அப்படின்ன உடனே என்னது ஓனரா என்ன உழவுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹஸ்பண்டும் தம்பியும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் சொன்னதை மட்டும் செய், எனக்கு வேலை கிடச்சிச்சு, சொன்னால் நம்ப மாட்டீங்க, நேரில் வந்து பாருங்கள் அப்படின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து அலிஷாவுடைய ஹஸ்பண்ட் வராரு. ஸோ அதை பார்த்தோன்னே அலிஷாவும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னோடனே இங்கே லில்லிக்கு வந்துட்டு சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா அவன் வந்திருக்கிறது வந்து ஒரு ஒன்சியில் வந்திருக்கான். அந்த ஒன்சி வந்து காமெடி
காமெடியாக இருந்துட்டுருக்கு. ஸோ அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி கேம்ஸ் நடக்கிற அன்னைக்கெல்லாம் ஒன்சி போட்டு போனால் தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீ பியர் கொடுப்பாங்க, அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா இன்னொரு கேரக்டர் உள்ளே வருது. பார்த்த உடனே லில்லி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அங்கே வந்திருக்கக்கூடியது ரயில் தான் அலிஷாவுடைய தம்பி அப்படிங்கிறது இவளுக்கு இப்போ தான் தெரிய வருது. ரயிலுக்கு அவளை பார்த்த உடனே வந்துட்டு முகமெல்லாம் பல்லா மாறிடுது. அவ்வளோ சந்தோஷப்படுறான் இவளை பார்த்துட்டு. அதாவது இத்தனை மாதம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவள் காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அலிஷா சொல்ல உடனே அவளுக்கு போயிட்டு ஐஸ் எல்லாம் வச்சு விட்டுட்ருக்கான். ஸோ லில்லி வந்து அலிஷாக்கு முன்னாடி இவனை தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுனால ரயிலும் வந்துட்டு தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். அதனால் அலிஷா அவளோட ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் லில்லியை வந்துட்டு தன்னோட புது ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ரயிலும் லில்லியும் இங்கே தனியாக இருந்துட்டு இருக்க சமயத்தில் லில்லி வந்து ரயில் கிட்ட சொல்கிறான், அவன் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அலிஷா உன்னோட சிஸ்டருங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது, அதனால நான் அவளுக்கு வேலை கொடுக்கல, உன்னை நான் ஃபாலோ பண்ணலை, உன்னை வளைச்சி போகணுன்னா நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரயில் அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஓகே நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அலிஷா வந்துட்டு இவனை கம்பல் பண்ணுறான், ரயிலை நீ கொண்டு போய் அவளை வீட்டில் விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனும் வந்துட்டு மறுத்துடுறான். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப அவன் சொல்லுவான் லில்லி கிட்ட, நான் உன்னை பற்றி இந்த 6 மாதத்தில் அதிகமாக யோசிக்கலனாலும் ஒரு 2-3 தடவை யோசித்தேன், எனக்கு அதுவே பிடிக்கல தெரியுமா, நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, என்னோட ஒரு தடவை ஸ்லீப் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னோட மைண்ட் வந்து வெளியில் போயிடுவேன், நானும் ரிலீவ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லில்லி மறுத்துடுறா. ஸோ இதனால் அலிஷா வந்து சொன்னதுக்கப்புறமும் அவன் கோவமாக வந்துட்டு இவளை ட்ராப் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட அலிஷாவும் அதுக்கப்புறம் இங்கே மார்ஷலும் சேர்ந்து, அதாவது அலிஷாவோட ஹஸ்பண்டும் சேர்ந்து இவளை காரில் ஏற்றி விடுறாங்க. அவளோ என்னுடைய ஒரு காலில் தானே அடிபட்டிருக்கு, இன்னொரு காலில் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறா. ரயில் சொன்ன விஷயம் மட்டும் அவளுக்கு மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அவன் திரும்ப இதே மாதிரியே பேசிகிட்டு இருந்தா சத்தியமாக அவன் சொன்னது எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிடுவான் போலவே, ரொம்ப மோசமாக இருக்குது, ஒருவேளை இந்த க்ரஷ் வந்து டெவலப் ஆகிடுச்சோ, இந்த 6 மாதம் பார்க்கலனாலும் அவனை பற்றி தானே நான் எல்லா நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அலிஷியாக்கும் லில்லிக்கும் பயங்கரமாக வந்து செட் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்த நாள்லேருந்து அந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. அந்த பிளேஸை க்ளீன் பண்ணுறது, அந்த பிளேஸை வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வந்துட்டு அவங்க அந்த இடத்த புதுப்பிச்சு அவங்களுடைய கடையை வந்து ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமும் அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அலிஷியாவோட ஹஸ்பண்ட் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவான். ரயில் வந்து இவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம லில்லி வந்துட்டு நல்லா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட் அவளோட ரூமுக்கு வந்த சமயத்தில் பார்த்தோன்னா திடீர்னு யாரோ வந்து டோரை ரொம்ப நேரம் நாக் பண்ணுறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஏன்னா அவளோட ரூம்மேட் வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ இவள் வந்து இந்த மாதிரி டயர்ட்னஸில் அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அங்கே ரயில் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போயாவது உன்னோட வீடை நான் கண்டுபிடிச்சனே, இதோட 29 டோர் வந்து நான் தட்டியிருக்கேன் தப்பான வீட்டுக்கு, அன்னைக்கு நீ வந்து உன்னோட அட்ரஸ் எங்கன்னு சொன்னேன், ஆனால் எந்த ஃப்ளோருன்னு கூட சொல்லாமல் போயிட்டியே அப்படின்ன உடனே ரயிலை பார்த்து இவள் ஷாக்கில் நிற்கிறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா, ஒர்க் பண்ண கூட என்னால் ஒழுங்காக முடியலை, நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, நீ எப்போ பாரு என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்க, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எப்போவுமே இது வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை, ஒருத்தரை டேட் பண்ணதில்லை, நானும் ஒருத்தரை பற்றி இவ்வளோ யோசிச்சது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரயில் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டோடனே வந்துட்டு இவளுக்கு அப்படியே மனசெல்லாம் வந்து ஒரு மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் அவனும் வந்துட்டு ஒரே ஒரு முறை உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என் கூட ஸ்லீப் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் சத்தியமாக நான் வந்துட்டு உன்கிட்ட வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவளுக்கு எப்படி தோணுதுன்னா, லைக் வந்து இவளுக்கும் வந்து அந்த ஃபீலிங் வந்து மியூச்சுவல் தானே, ஸோ எப்போவுமே நம்ம பண்ணுற விஷயத்தை எதுக்கு பண்ணணும், ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளும் ஓகே, ஆனால் வந்துட்டு நான் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவனும் நானுமே இப்போ தான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கும் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி என் பெட்ரூமில் நீ வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், ரெடி ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவளோட பெட்டில். அவளும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரா. ரூம்லேருந்து அவள் வெளியில் ஆசையாக வந்துட்டுருக்கா. அதாவது அவனை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கிஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு. பட் ஆனால் அவன் வெளியில் வந்து பார்க்குறப்போ அங்கே டயர்ட்னஸில் இவன் தூங்கி போயிருக்கான். ஸோ இங்கே பார்க்குறா, கிட்ட வரா, அவனை கூப்பிட்டு பார்க்குறா, தட்டி பார்க்குறா, ஆனால் அவன் எந்திரிக்கவே கிடையாது. அவன் வந்து இப்போ தான் ஒரு சர்ஜரி வேறு முடிச்சுட்டு லாங் ஷிஃப்ட்லேருந்து வந்திருக்கான் இல்லையா ஹாஸ்பிட்டல்லேருந்து, அது சொன்னது ஞாபகம் வருது, அதனால அவன் தூங்கும்போது கூட அழகாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறான்னா, அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்தில் இவளும் வந்து படுத்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து வச்சிடறான் அவனோட ஃபோனில். அதுக்கப்புறம் அவளும் தூங்கிடுறா.
ஸோ காலையில் எழுந்ததுக்கப்புறமா 2 பேருமே அவங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ரயிலோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப சாரி சொல்கிறான். சாரி, நேற்று நான் தான் உன்னை வந்து அவ்வளோ வந்து கட்டாயப்படுத்தினேன், நீ வந்து கடைசியாக ஒத்துக்கவும் வச்சேன், ஆனால் எனக்கு அதுக்குள்ளே டயர்ட்னஸில் என்ன பண்ணனே புரியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலைக்கும் கிளம்பி போயிடுறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் திரும்ப கொஞ்ச நாள் மீட் பண்ணிக்கல. அலிஷாவும் லில்லியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அலிஷாவுக்கு பிறந்தநாள் வருது. ஸோ அந்த பிறந்தநாளுக்கு தன்னை வந்து எல்லாருக்கும் வந்து இன்வைட் பண்ணுறா. இப்போ ரயிலோடைய அக்கா தான் அலிஷான்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அலிஷாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல மீட் பண்ணப்போ அந்த ரூஃப் டாப்பில் மீட் பண்ணும் போதே வந்துட்டு சொல்லியிருப்பான். ரயில் வந்து இவகிட்ட இங்கே வந்து அவன் 7 டிஜிட் நம்பரில் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கான், ஆப்பிளுக்கு வந்துட்டு ஆப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கான், அதே மாதிரி என்னுடைய தங்கச்சியோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பணத்தெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப போர்டாக இருக்குது வீட்டுக்குள்ளவே இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ அவளுக்கு போராக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் சம்பளம் வந்துட்டு பெருசாக இல்லைனாலும் இவ வந்து இங்கே லில்லி கிட்ட வேலைக்கு செய்கிறதுக்காக வந்திருப்பா. அவளுக்குன்னு வந்துட்டு டைம் போகணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம லில்லிக்கு ஏற்கனவே வந்துட்டு தெரியும். இப்போ அலிஷாவோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அவள் தனியாக போகலை, அவளுடைய பழைய வேலையில் இருந்த ஒரு கே ஃப்ரெண்டு கூட தான் வந்துட்டு கிளம்பி போகிறான். அந்த கே ஃப்ரெண்டு இவளை பார்க்குறதுக்காக வந்திருப்பான் இங்கே அவளுடைய ஃப்ளவர் ஷாப்புக்கு. ஸோ அப்போ அலிஷாவுக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். அதனால் அவன் அவளுக்கும் வந்துட்டு இன்வைட் பண்ணி அந்த பர்சனையும் வர வைப்பா. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்பி வருவாங்க. அவனோட பேர் டேவியான். ஸோ அலிஷா அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்த உடனே நம்ம லில்லியை பார்த்து அவன் செம ஹாட்டாக இருக்கான், அவங்க 2 பேரும் கோர்த்தோட போகிறோம் பாரு அப்படின்ன உடனே அதுக்கு லில்லி சொல்கிறா அவளுக்கு என்ன பிடிக்காது, உன்னை ஹஸ்பண்டை மாதிரி ஆள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹாட்டாக இருக்கவங்கலாம் கேவாக இருந்துடுறாங்க, என்ன பண்ணுறது, இரு எவனாவது ஒருத்தன் நல்லதாக கிடைக்கட்டும், உனக்கு செட் பண்ணி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அலிஷாவும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே வரதுக்கு முன்னாடி டிவியான் கிட்ட ஏற்கனவே லில்லி வந்து சொல்லியிருப்பா. அதாவது இங்கே இந்த மாதிரி ரயிலை பற்றி ரயில்னு பேர் சொல்லியிருக்க மாட்டா, பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான், எனக்கு அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ எங்களுடைய ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்னால தான் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இன்னும் தனித்தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இப்போ வந்து இவ அலிஷாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே டிவியன் வேகமாக வரான். இப்போ ஒருத்தன் கிட்ட அலிஷாவோட ஹஸ்பண்ட் வந்து என்னை உன்னோட டேட்டுன்னு ஃபாலோ பண்ணா, அப்போவே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, பக்கத்தில் நின்று ஒரு உருவம் சமமுறை முறைச்சிது, அதுலேயே நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுது, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குது, செம ஹாட்டாக இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரயிலை கண்டுபிடிச்சதா சொல்கிறான். ஸோ இதை கேட்டோடனே அலிஷியாவுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு பதற ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அவன் வரதுக்குள்ளே எப்படியாவது ஓடி போயிடணும்னு நினச்சேன், இப்போ எப்படி நான் அவனை பார்ப்பேன் பேசுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கரெக்டாக ரயில் வரான். வந்த உடனே இல்லையே பார்த்து நீ டேட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதில் பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோ கேட்க கோவப்பட்டுட்டு ரயில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் அங்கே இவன் நோட்டீஸ் பண்ணுறா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலில் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃப் வந்து கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துட்டுருக்கு, ஒரு பசில் பீசஸ் மாதிரி. அது எல்லோரும் பார்த்து வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இது என்ன வியர்டாக இருக்குது, எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. இங்கே ரயில் வந்து அவளை ஒரு ரூஃப் டாப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பான்ல அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி, அந்த ஃபோட்டோவை தான் இவன் வந்து இமேஜை பிளர் பண்ணி கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு இவளுக்கு தோணும். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவாள். இவன் எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறான், என்னோட ஸ்லீப் பண்ணணும்னு கேட்டான், இதை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான், நான் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து தூங்கி போயிட்டான், அதுக்கப்புறம் என்னை அவாய்ட் பண்ணான், இப்போ என்னென்னா திடீர்னு வந்துட்டு நீ டேட்டோடு வந்திருக்கியான்னு கோவப்பட்டான். இப்போ அது மட்டும் இல்லாமல் என்னை தடவை பார்த்ததுக்கப்புறமே என்னோட ஃபோட்டோகிராஃபை கொண்டு வந்து நடு வீட்டில் மாட்டி வச்சுருக்கான், என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூஃப் டாப்லேயே போயிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே கொஞ்சம் கெஸ்ட்டும் இருக்காங்க, அதனால இவ தனியாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. தேடி வரக்கூடிய ரயிலும் அங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எங்களை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்களா, நாங்கள் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கெஸ்ட் எல்லாம் விரட்டி விட்டுடுறான். ஸோ அதுக்கு பிறகு அவன் அலிஷா கிட்ட வந்துட்டு திரும்ப பேசுறதுக்காக வரான். அலிஷாவோ வந்துட்டு அவன் பேச்சுக்கு வந்து கவனம் கொடுக்காத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா. அவன் அதுக்கப்புறம் வந்து அலிஷா ஒரு கட்டத்தில் சொல்லிடுறா, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறா. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதை கேட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதுக்கு பிறகு அலிஷா வந்து அங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்காம அவன் ஏதோ ஒரு பதிலும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறா. ஐயோ அவசரப்பட்டு வளரிட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டோட இங்கே வந்திருக்கா இல்லையா, அந்த ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்றா, நம்ம இங்கேருந்து உடனே போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அவனும் கிளம்புறான். அவனோட கையை பிடிச்சி தர நீ இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. வரக்கூடிய ரயிலோ அங்கே லில்லியோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு லில்லியை வந்துட்டு இன்னைக்கு அவங்க கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவளை அப்படியே வந்துட்டு கையை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அலிஷா ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்க அப்போ லில்லியோ அவளுக்கு சிக்னல் கொடுக்குறா, நான் அப்புறமா சொல்கிறேன், ஆனால்
ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி உன் தம்பி உயிரோடு இருக்க மாட்டான், அவனை கொண்டுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் கத்திகிட்டே இருக்கிறது அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவளுக்கு கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிடுது. ஸோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபீலிங்ஸ் வந்து மியூச்சுவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கும் வந்துட்டு இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லை, ஆனால் நீ வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பிறகு இவன் வந்து அவளை கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க மேக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவளும் இவனை நம்புற மாதிரி கிடையாது. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ண நீ என்னை நம்புவேன், நான் ஜென்யூனாக சொல்கிறேன், எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆனால் சத்தியமாக இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னா நீ என்னோட ஸ்லீப் பண்ணாமல் இரு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்ட உடனே அவனும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்லீப் மட்டும்தான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவன் எழுந்து வரா. ஸோ ரூம்லேருந்து இவள் எழுந்து வரும்போது பார்த்தோன்னா அலிஷா இங்கே வந்துட்டு இவளை கொஷினோட பார்க்குறா. ஸோ இவள் வந்து அப்போ தான் அலிஷா கிட்ட உண்மையை சொல்கிறா. அதாவது நீயும் நானும் மீட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தம்பியும் நானும் மீட் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்குள்ளே வந்து தடவை நாங்கள் பார்த்துக்கிட்டதுலேருந்தே வந்து ஒரு ஃப்ளர்டேஷனில் தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளால் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அலிஷாவோ, என் தம்பியை பற்றி நானே இப்படி சொல்லக்கூடாது தான், ஆனால் வந்துட்டு நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ நல்லா இருக்கணும், அதுக்காக என் தம்பியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. அப்போ தான் கரெக்டாக அங்கே ரயில் வந்துடுறான். வந்த உடனே உன் தம்பியை பற்றி என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என் தம்பியை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு உடனே இவங்க 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி வருது. அப்போ அலிஷா சொல்கிறா, நீ எப்போவுமே பொண்ணுங்களை வந்து டிஷ்யூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி ஆகிடக்கூடாதுங்கிற அக்கறையில், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு முக்கியங்கிற அக்கறையில் தான் வந்துட்டு அவளுக்கு நான் வார்னிங் கொடுக்கறதுக்காக இருக்கேன் அப்படின்ன உடனே இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லில்லி சொல்கிறா. ரயிலும் கூட வந்துட்டு நீ என்னை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் வேறு அப்படின்னு சொல்லியும் என்னோட தங்கச்சியாக இருந்துக்கிட்டு நீ என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா மேலே கொஞ்சம் கோவப்பட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் டேட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. டேட்டுன்னு கிடையாது, இவங்க 2 பேரும் வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை, ஆனால் இவனுக்கு லில்லியை விடுறதுக்கும் மனசு கிடையாது. அதனால் நம்ம வந்து ஒரு ட்ரையல் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்படி வந்து இவன் அடிக்கடி இவளை மீட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை வரும்போது தான் அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவும் நானும் வந்துட்டு அடிக்கடி வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி போய் சாப்பிடுவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால இன்றைக்கி எங்கள் அம்மா கூட எனக்கு பிளான் இருக்குது, உன்னை மீட் பண்ண முடியாது சொல்கிறா. உங்கள் அம்மாவோட பார்க்குறதுக்கு நானும் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. சீரியஸாக இல்லாத ஒரு பர்சன் இப்படி வரேன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு அவனை ஃபஸ்ட்டு எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இல்லாமல் தான் பார்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்டாக என்ன இதெல்லாம் கேட்க இல்லை அலிஷாவோட அண்ணன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறான். ஸோ இதுக்கு பிறகு அங்கே இவங்க 2 பேரும் வந்து கான்வர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரயிலோட வேலையெல்லாம் பற்றி கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் அந்த இடத்துக்கு வந்து ஒரு வெயிட்டர் வந்து வரான் இவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக. அந்த வெயிட்டரை பார்த்ததுக்கப்புறமா இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த வெயிட்டர் வேறு யாரும் இல்லை, அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ் அட்லஸ் அப்படிங்கிறது, அந்த ஒரு ஹோம்லெஸ் பர்சன் இருந்தான் இல்லையா, அவன் தான். ஸோ இதுக்கு மத்தியில் அவனுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கும்னா, இவன் அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாள் சின்ன வயசில், அதை வந்து அவங்க அப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவார். அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியும். அதாவது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ணுறது, நடுவில் அப்பப்போ இவளை ஹர்ட் பண்ணிடுறது எல்லாமே தெரிஞ்சுப்பான். ஸோ இவங்க வந்து க்ளோஸ் ஆகி ஒரு டேட்டிங் பண்ணுற ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி தன்னோட வீட்டுக்கு ஒருத்தன் வந்து போயிட்டுருக்கான். தன்னோட பொண்ணு வந்துட்டு நைட்டு தூங்குறப்போ யாருக்கும் தெரியாமல் அவனை கூட்டிகிட்டு வந்து ரூமில் வந்து தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறா. ஏன்னா வந்து அந்த குளூரில் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வந்து முடிவு பண்ணிவிட்டு அவள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லா விஷயமே வந்துட்டு மாட்டிக்கிறா. அதனால் அட்லஸை போட்டு அவங்க அப்பா செம்மையாக அடிச்சு எடுத்துடுறாரு. அதனாலையும் அவங்க அப்பாவை வந்து இவளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா வந்துட்டு போயிடுது. ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, லைஃப் வந்து எங்கே நல்லாயிருக்கும்னா பாஸ்டனில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இவ இருக்கக்கூடிய லில்லி இருக்கக்கூடிய இடம் வந்து பாஸ்டன் தான். இங்கே இவனுக்காகத்தான் வந்துட்டு அவள் ஆரம்பத்தில் வந்திருப்பா. பட் ஆனால் இவங்களுடைய அந்த டீல் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவள் மறந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி, அந்த இடத்த வந்து அதுக்காகவே நேசிக்க ஆரம்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இவனை இங்கே மீட் பண்ணதுக்கப்புறமா 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. 2 பேருக்கு என்ன சொல்கிறதுனே புரியாமல் இருந்துகிட்ருக்கோம். கொஞ்ச நேரம் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வந்து ரயிலும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அவள் மைண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே வரான். 2 பேரும் வந்துட்டு பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிச்சு அப்படியே ஒரு ஏக்கத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் இங்கே வந்து ரயில்
பார்த்ததை பற்றி இவள் வந்துட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம், நிஜமாவே அவ்வளோ டைம் ஆயிருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து இன்னும் ப்ராப்பராக டேட் பண்ணலை, பட் ஆனால் ஒரு ட்ரையல் ரனில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க கான்வர்ஸ் பண்ணிக்கிறத பார்த்து அட்லஸ் வந்து தானாகவே முடிவு பண்ணியிருப்பான் இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு உனக்கு எப்படி போச்சு லைஃப் அப்படின்ன உடனே 8 வருஷம் வந்து மிலிட்ரியில் இருந்தேன், அதுக்கு பிறகு இப்போ வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். கூடவே வந்துட்டு தனக்கும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, லாஸ்ட் இயர் தான் கமிட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேர் வந்து கேசி அப்படின்னு சொல்லுவான். அது கேட்டோடனே வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பா. ரயில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரயிலை பார்க்குறதுக்கு வந்துடுவா. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்றா பேசிட்டு எல்லோரும் ஒன்றா கிளம்பும் போது இங்கே அவளுடைய கேபில் வந்திருப்பா. ஆனால் ரயில் வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபில் தான் வந்திருப்பான். அதனால இவளோட ட்ரைவ் பண்ண மாட்டான். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஒன்றா ஹக் பண்ணி கிஸ் பண்ணி குட் பை எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறத அங்கே இருக்கக்கூடிய அட்லஸ் வந்து பார்த்துருவான். அட்லஸ் பார்க்குற விஷயத்தையும் இவள் பார்ப்பா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்லஸ் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி எம்பரஸ்டாக எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாமல் வந்து அன்கம்ஃபர்டபுளாக நடந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. இவங்க 2 பேரும் வந்து இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது, அவங்கவுங்க லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரயிலுக்கும் இவளுக்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்னஸ் அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் ரயில் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி இவளை வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அலிஷியாவுமே வந்துட்டு இவளை தன்னோட சிஸ்டர் இன் லாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவகிட்ட பேசிகிட்டு இருப்பாள். அவங்க 2 பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் இவளுடைய அம்மா, அதாவது இப்போ லில்லியோட அம்மாவை பார்த்தாச்சு இல்லையா, இவங்க 2 பேரும் டேட் பண்ணி கொஞ்சம் மந்த்ஸ் ஆயிருக்கும். அதனால் ரயில் வந்து அவனுடைய அம்மா வந்து இவளை பற்றி நிறையா க்யூரியஸாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஊருக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போவான். அங்கே போனதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அலிஷாவும் அப்புறம் லில்லியும் மட்டும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு என்னவோ வந்துட்டு எங்கள் அண்ணன் திடீர்னு உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்து மேலே நம்பிக்கையே இல்லாதவன், அவனை பார்க்குற பார்வையிலே எனக்கு தெரியுது அவனை எவ்வளோ நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ பண்ணிகிட்டே இருந்துட்டு அவளும் வந்து இப்போ அவன் திடீர்னு உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே இன்றைக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர லவ்வோட லில்லி வந்துட்டு சொல்கிறா. அப்போ தான் அலிஷா வந்துட்டு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டோர் கிட்ட வந்துட்டு ரயில் நின்றுட்டு இருக்கான். அவன் அலிஷாவை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, மேரேஜ் கமிட்மெண்ட் எல்லாம் இவனுக்கு பிடிக்காதே, நான் வேற இப்படி ஸ்பீடாக பதில் சொல்லிட்டேனே, இப்போ அவன் என்ன நினைப்பானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க அவனும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னல, அப்போவா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நிஜமாக தான் சொல்கிறேன், இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறோம், நைட்டு வேகாஸ்க்கு போகிறோம், அங்கே போய் இன்னைக்கு நைட்டே கல்யாணமும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி, ஆனால் வந்துட்டு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி 2 பேருடைய பேரண்ட்ஸையுமே உடனே எழுப்பி ஃப்ளைட் ஏற வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய ரூம்மேட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவள் வந்து இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஆகி போயிடுறா. ஸோ இந்த ரூம் வந்துட்டு தனியாக தான் இருக்குது. இவங்க தான் இங்கே 2 பேரும் வந்துட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போயும் அங்கேயே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் லில்லியும் இவன் ஒர்க்லேருந்து வரும்போது ரயிலுக்கு வந்துட்டு ஒரு செக்ஸியான ஒரு ஃபோட்டோ அனுப்புவா. ஸோ அனுப்பிட்டு அவன் கூட கொஞ்சம் ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள் டெக்ஸ்ட் மெசேஜஸில். அவனும் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு அவளோட கொஞ்சம் பேசிட்டுலாம் இருப்பான். அப்போ வந்து கொஞ்சம் மேக் அவுட்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அவள் வந்து ஃபுட் குக் பண்ணிகிட்டு இருக்கிறது அவனில் வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்மோக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் யோசிக்காமல் ரயில் வந்துட்டு வேகமாக வந்து அவனுக்குள்ளே கை வச்சுட்டு அந்த டிஷ் வந்து எடுத்துடுவான். அதனால அவனுக்கு கையில் பயங்கரமாக சுட்டுடும். அதுக்கு அடுத்த நாள் தான் வேற அவன் வந்து ஒரு சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ அவன் கை சுட்ட உடனே அவன் தாங்க முடியாமல் வந்துட்டு தண்ணியில் காட்டி கை என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருப்பான். கை கொஞ்சம் வந்து பர்ன் ஆகியிருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவனை பார்த்துட்டு இருக்கும் போது இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கான், பட் ஆனால் அவசரப்பட்டு அவனில் அப்படியே கையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் பயங்கரமாக வந்து சிரிப்பு வந்துடும், சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ அவள் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவனோட கையை வந்துட்டு தொடுறதுக்காக வருவா. அந்த சமயத்தில் அவனும் இந்த கை தான் எனக்கு வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கோவத்தில் ஒரு அறை அரைஞ்சிடுவான். ஸோ இந்த அறை விழுந்ததுக்கு அப்புறமும் அவள் வந்து அந்த அரைஞ்ச ஃபோர்ஸில் கீழே போய் விழுகிறா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கபோர்டில் இருக்கிற ஹேண்டில் வந்து அவளுடைய கண்ணுக்கிட்ட வந்து கிழிச்சிடுது. ஸோ அறை வாங்கினது அவளுக்கு ரியலைஸே ஆகலை. கொஞ்ச நேரம் வந்து கீழே அப்படியே விழுந்து கிடக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது இவன் இது தன்னை வந்து அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம வந்து இப்போ தானே சிரிச்சுட்டு இருந்தோம், கிண்டலுக்கு தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே ரயிலும் வந்து ரியலைஸ் பண்ணுறான். ஐயோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இவளுக்கு வந்து அடி விழுந்த உடனே வந்துட்டு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துடும். அவங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசில் அவங்க அம்மாவை அடிக்கிறத நிறையா பார்த்துருப்பா இல்லையா. ஸோ இப்போ அதே தான் நடக்குது தனக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பா. ஆனால் வந்துட்டு இவன் அதுக்கு பிறகு இவளுக்கு நிறையா சாரி கேட்டு அவளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஊண்டை வந்து சரி பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ இந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து கொஞ்ச நேரம் அவளுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளுவா. அவள் தள்ளுற ஃபோர்ஸில் அவன் கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் வந்து திரும்ப அவனோட அடிப்பட்ட கையிலே வந்து குத்திரும். அது குத்துன உடனே இவன் வந்து ரொம்ப பயந்துருவா. நாளைக்கு தான் அந்த சர்ஜரி வேறு இருக்குதுன்னு சொன்னானே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு அது கிடைச்சதுக்கே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டானே, இப்போ என்னால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அது ஒரு கில்ட்டியாக வேறு இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னா அவன் வந்து அவனோட கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா. பட் ஆனால் இவன் வந்து அதை தடுத்துட்டு நான் தான் உன்னை அடிச்சிட்டேன், நான் தான் உன்னை தப்பு பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலை, தெரியாமல் வந்து என் கை எப்படியோ பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவான். அவளும் வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரி இவன் கிடையாது, எங்கள் அப்பா அடித்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவார், ஆனால் இவன் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகல, என்கிட்ட சாரி கேட்டு எனக்காக இவ்வளோ கேரிங்காக பார்க்குறான், அவன் கையெல்லாம் பாரு எவ்வளோ ரத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் அப்படியே மன்னிச்சுட்டு விட்டுடுறா. நடுவில் அலிஷா வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுவாங்க, கன்சீவ் ஆகாமலே இருப்பா. இப்போ தான் வந்துட்டு அவளுக்கு அதுக்கான ஒரு சமயம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அலிஷா வந்துட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ அட்லஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அதே ரெஸ்டாரண்ட்டில் இவர் ரெஃபர் பண்ணுவாள். ஆனால் வந்து லில்லி வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் யாருமே அவள் பேச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாரும் அங்கே போகிற மாதிரி ஆகிடும். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரெக்டாக வந்துட்டு இவ அட்லஸ் வந்துருவானோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பா. அங்கே வந்து செஃப்போடைய ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் கொண்டு வருவாங்க. அங்கே செஃப் யாருன்னு பார்த்தோன்னா அட்லஸ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுவா. அதுக்கப்புறமா வந்துட்டு அட்லஸை பார்த்ததுலேருந்து அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துகிட்ருக்கும். ஸோ அவளுடைய கண்ணில் வேற அப்போ தான் அந்த காயம் இருக்கும், இவன் அடிச்சிருப்பான்ல, ஸோ அந்த காயம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அட்லஸ்க்கு வந்துட்டு எப்படின்னா கண் அடுத்துனே ரயில் பக்கம் போகும். ரயிலோட கையில் வந்து காயம் இருந்து அவன் கட்டு போட்டிருப்பான். இது ரெண்டுத்தையும் பார்த்த உடனே வந்துட்டு அவன் அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிப்பான் அட்லஸ். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுவா, இவன் இப்படி நினச்சிக்கிட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாள். அதுக்கு பிறகு அவள் வந்து திரும்ப ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாள். அவள் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுற சமயத்தில் தான் அட்லஸ் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிடுவான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் அடிக்கிறானா, நீ எதுக்கு அவன் கூட இருக்க அப்படின்னு உடனே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அது வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நீ சொல்கிறது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா, என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருப்பான். உங்கள் அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இவன் தப்பாக இருக்கான், அவனை விட்டு வந்துருன்னு சொல்லிட்டு, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஆக்சுவலாக வந்து அது நிஜமாவே ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அட்லஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. அவன் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல, நீ தான் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவன் ரொம்ப கோவத்தோடு இருக்கான், அதனால் அந்த மாதிரி வந்துட்டு அவள் சொல்லிடுவா. ஸோ அவளோட வார்த்தையை வந்துட்டு தாங்கிக்க முடியாமல் அட்லஸும் வந்துட்டு சாரி, உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரதை கரெக்டாக ரயில் வந்துட்டு இவளை காணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்துருவான். அதுக்கப்புறம் தான் இவளோ வந்துட்டு அட்லஸ் வந்து ரயில் அடிக்கிறதுக்காக அவனோட ஷர்ட்டை வந்துட்டு பிடிச்சிருவான், கழுத்தை பிடிச்சிருவான். அவன் மேலே கை வச்சுனா சத்தியமாக வந்துட்டு உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸ் வந்து இப்போ ரயிலை மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அங்கே அட்லஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கத்துவா. அதை கேட்ட உடனே வந்துட்டு ரயிலுக்கு வந்து கோவம் வந்துடும். அட்லஸ், ஓ இவன் தான் உன்னுடைய சைல்ட்ஹுட் அந்த பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஹோம்லெஸ் பர்சன் ஒருத்தவனை வந்துட்டு பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட ஸ்லீப் பண்ணி அது இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரயில் வந்து நக்கலாக கேட்குறான். அட்லஸ்க்கு வந்துட்டு அதை கேட்டோடனே சமய கோவம் ஆகிடுது. நீங்கள் எல்லாரும் மரியாதை இங்கேருந்து வெளியில் போயிடுங்க, அதுவும் முக்கியமாக நீ இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ரயிலுக்கு வார்னிங் கொடுத்து வெளியில் அனுப்பி விட்டுறான். ரயில் வெளியில் கோவமாக வரான். இப்போ இவளுக்கு வந்து பயம் ஆயிடுது, ஐயோ அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அவளை அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு அட்லஸை வந்துட்டு நீ அன்றைக்கே பார்த்துட்டியா உங்கள் அம்மா கூட வந்துட்டு நம்ம போன பண்ணோடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேருமே வந்து உண்மையாக தான் ஷேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவன் இங்கே தான் செஃப், இது அவனோட ரெஸ்டாரண்ட்டை, இது அவன் தான் ஓனர், எதுவுமே எனக்கு தெரியாது, அவன்கிட்ட பேசவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அதையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் நம்பிடுவான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் இவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த நாள் இல்லை அதுக்கும் அடுத்த நாளேவே இவன் வருவான், அட்லஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவருடைய ஃப்ளவர் ஷாப்புக்கு வருவான். வந்துட்டு அவகிட்ட தன்னுடைய ஃபோன் நம்பரை வந்துட்டு கொடுப்பான். ஸோ
இப்போ அலிஷா என்ன சொல்லுவானா, இவன் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா அவளுக்கு அட்லஸை பற்றி தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவள் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்லஸ் வந்து அவனோட ஃபோன் நம்பரை ஒரு நோட் பேடில் எழுதி அந்த பேப்பரை கிழிச்சு இவளுடைய ஃபோனுடைய கவருக்கு, அதாவது ஃபோன் கவரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஃபோனை வச்சு மறைச்சிருவான். உனக்கு ரொம்ப ரொம்ப ஏதாவது தேவை எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கான அவசியம் வராது அப்படின்னு சொல்லுவான். வரலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நாளில் இவங்க அதாவது இப்போ ரயிலோட வீட்டில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் வந்து தெரியாமல் இங்கே நம்ம லில்லியோடைய ஃபோனை வந்துட்டு அவன் கீழே தட்டி விட்டுருவான். அதனால் அங்கே அட்லஸோடைய நம்பர் வந்துட்டு வச்சுருந்துருப்பான் இல்லையா, இது வந்து கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு பார்த்துட்டு அவன் வந்து உடனே எடுத்து ரிங் பண்ணியிருப்பான். அதில் வந்து அட்லஸோடைய வாய்ஸ் மெயில் வந்திருக்கும். ஸோ அது அட்லஸோட நம்பர் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் இவன் மேலே ரொம்பவே கோவப்படுவான். அங்கேருந்து வந்துட்டு அவன் கிளம்பணும்னு பார்ப்பான். இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா நினச்சி சந்தேகப்படுவான். அதுக்கு வந்துட்டு அவள் பதில் கொடுக்கறதுக்காக வருவாள். ஆனால் வந்துட்டு அவள் பதிலை ஏற்றுக்க மறுத்துருவான். வீட்டிலேருந்து அவன் அவசர அவசரமாக கிளம்புவான். இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாள். பட் ஆனால் என்ன ஆகும்னா, அவன் வந்து ஸ்டெப்ஸில் நின்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கோவத்தில் அவளை பிடிச்சி தள்ளிடுவான். ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து வந்து இவ கீழே விழுந்துருவா. அதனால் அவளுக்கு திரும்ப வந்துட்டு ஐப்ரோ கிட்ட ஒரு கட் ஆகிடும். ஸோ திரும்ப வந்து இவ அப்படியே பிளாக் அவுட் ஆகிடுவா. நிறைய கொஞ்சம் பிளட் எல்லாம் போனதுக்கப்புறம் தலையில் அடிபட்டு. அதனால் இவ வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப கோவமாயிடுவா. அதுக்கப்புறமா இங்கே அலிஷா இருக்கா இல்லையா, அடுத்த கொஞ்ச நாளில் வந்து அவளை பார்க்கும்போது அவள் சொல்லுவா ரயில் கிட்ட, அவன் உன்கிட்ட கொஞ்சம் உண்மையை மறைக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்காக இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, நீ அவனை மன்னிக்க கூட வேண்டாம், அவனோட கதையை மட்டும் கேட்டுடு அப்படின்ன உடனே இவன் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான், ஆக்சுவலாக வந்து நான் உன்னை முதல்ல மீட் பண்ணப்போ ஒரு அண்ணன் தம்பியை பற்றி சொன்னேன்ல, ஒரு பையன், ஒரு குட்டி பையன் அவங்க அண்ணனையே தெரியாமல் ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அதே தான் எங்கள் விஷயத்திலேயும் நடந்துச்சு. எனக்கும் அலிஷாக்கும் ஒரு அண்ணன் இருந்தான், அதே மாதிரியே தான் நான் வந்து அவனை தெரியாமல் சின்ன வயசில் ஷூட் பண்ணிட்டேன். அதோடைய ட்ராமாலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. ஸோ எப்போல்லாம் என்னுடைய எமோஷன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுவேன். ஸோ அதனால தான் உன்னை வந்து நான் அன்றைக்கி அடித்ததும் நடந்திருக்கு, அதே மாதிரியே வந்துட்டு உன்னை நான் மாடியிலேருந்து தள்ளி விட்டதும் நடந்திருக்கு. இது எதுவுமே இன்டென்ஷனலாக பண்ணலை, இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு நிறைய தெரப்பி அட்டன் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்ன உடனே அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டே அவனை திரும்ப மன்னிச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு அலிஷியாவுக்கு இப்போ குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை பிறந்த உடனே ரயில் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த விஷயத்த நம்ம லில்லி கிட்ட சொல்கிறான். அலிஷா அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுறான். அவனும் நான் வீட்டில் முதல்ல போகிறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இவ லில்லியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவங்க குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. போகிறப்ப பார்த்தா அவன் கோவமாக இருந்துட்டுருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அட்லஸ் வந்து அவளுக்கு சின்ன வயசில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை வச்சுட்டு இது யார் கொடுத்தா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறான். இந்த கேள்வி முன்னாடியே அவன் அவகிட்ட கேட்டிருப்பான். அவள் அட்லஸோட பேரை வந்துட்டு சொன்னா இவன் கோவப்படுவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னு சொல்லியிருப்பா. இப்போ வந்துட்டு அதை ஸ்ட்ரெச் பண்ணி கேட்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு இது மக்கள்கிட்ட வந்து ஒரு ஓட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது கடைசி 2 வருஷத்தில் அந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து எது வந்து மக்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதில் இவளோடதும் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லஸோடதும் செலக்ட் ஆகிருக்கும். அதில் அட்லஸோட பேட்டியில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, என்னோட லைஃப்பை சின்ன வயசில் ஒருத்தி காப்பாற்றினா, அவள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவளுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன், அவளுக்காகத்தான் பாஸ்டன் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அந்த லெட்டரில் நியூஸ் பேப்பரில் இருக்கிற இதை ஆர்டிக்கலை வச்சு இப்போ ரயிலுக்கு வந்து தெரிஞ்சிடுது. ஸோ இன்னும் வந்து அட்லஸ் அவளை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவனுக்கு வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆகிடும். அதனால் அவளை கம்பல் பண்ணி அவளோட மேக் அவுட் பண்ண ஆரம்பிப்பான். அவளோ வந்து அவனை பிடிச்சி தள்ளிட்டு பெட்ரூம்க்கு வருவாள். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவளோட திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்கும், அவளுடைய டைரிஸ் எல்லாமே வந்து இவ எடுத்து வாசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றம் ஆகிடும். தன்னை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தன்னை கேள்வி கேட்கக்கூடியவன் இதில் ஏன் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிப்பா. அப்போ வந்து அவன் தன்னைத்தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான், அவளை ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அவள் அதை தடுக்க முயற்சி பண்ணுவாள். அப்போ அவளோட தலையை வச்சு அவள் தலைமையில இடிச்சிட அவள் அப்படியே மயங்கிடுவாள். ஸோ மயக்க தெளிஞ்சு அவள் எந்திரிக்கிற சமயத்தில் பார்த்தா அவளுக்கு தலையில் வந்து ப்ளீட் ஆகி ஊற்றிட்டே இருக்கும், ரத்தம் நின்றுக்காது. இவன் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து இவன் அவளை பார்த்துருக்க மாட்டான். முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி அவன் வந்து இவளை அடித்தாலோ ஏதாவது பண்ணாலோ ரொம்ப கேர் பண்ணுவான் இல்லையா, இப்போ அது எதுவுமே பண்ணலை. அவன் வாட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவளுக்கு அவனை பார்த்தாலே பயம் வந்துடும். எங்கள் அம்மா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தானே நானும் வாழ்கிறேன் அப்படின்னு இவ வந்து யோசிப்பா. யோசிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, அட்லஸோட நம்பர் வந்து அவள் கிழிச்சு போட்டிருப்பான் இல்லையா முன்னாடியே ஒரு தடவை கண்டுபிடிச்சப்ப. ஸோ அந்த நம்பரை வந்து அதுக்கு முன்னாடியே இவள் வந்து தன்னை அறியாமல் மெமரைஸ் பண்ணியிருப்பா. ஸோ அந்த ஃபோன் எடுத்து உடனே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணலான்னு நினைப்பா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு திரும்ப அந்த ட்ராமாலாம் வந்துருமோ, அவங்க அம்மாவே அவங்க அப்பா இல்லாமல் இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருவா. அதுக்கு அடுத்தது அலிஷாக்கு கால் பண்ணலான்னு நினைப்பா. ஆனால் அலிஷாக்கு குழந்தை பிறந்து 2 நாள் கூட ஆகலை, அவளுக்கும் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி கட்டமாக தான் அட்லஸ்க்கு கால் அடிக்கிறா. அட்லஸ் கால் அடிச்சுட்டு அவள் வாட்டுக்கு அழுக
ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு பேசவே வரல. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான் பதறிட்டு. அவள் ஃபோன் போட்டால் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லி தான் அவன் முடிவு பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்க அவளோ அட்ரஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறா. வந்துட்டு கதவை மட்டும் தட்டிடாத, வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமாக வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா இவ்வளோ டோரை திறந்து அவங்க கூட வெளியில் வந்துடுறா. அவள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு எங்கே அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்லஸ் குதிக்க ஆரம்பிக்க எனக்கு எதுவும் வேண்டாம், தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிறா. அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிறகு அங்கே இருக்கக்கூடியவங்க டாக்டர்ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க உன்னை யார் ஹர்ட் பண்ணா, இவனா அப்படின்னு சொல்லி அட்லஸை வச்சு கேட்குறாங்க. இல்லை இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டரோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு யாராவது ரேப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறா. நீ இப்பயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதுக்கு வந்து அட்லஸ் கிட்ட அவ்வளோ பதில் சொல்கிறா. சத்தியமாக வந்துட்டு நான் அவனுக்காக சப்போர்ட் பண்ணலை, அவன் ட்ரை பண்ணான், அவன் வந்து அது பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தான், ஆனால் கடைசி கட்டத்தில் அவன் தன்னை நிறுத்திக்கிட்டான், அதனால் எனக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் வேண்டாம், என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்ன உடனே அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தலையில் பெருசாக அடிபட்டிருக்கு, ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ரே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. அடுத்த ஷாக் அவளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஷாக்லேருந்து அவள் மீண்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியல. பயங்கரமாக அழுகிறா. அழுதுகிட்டு அட்லஸோடைய வீட்டில் போய் கொஞ்ச நாளாக வந்துட்டு தங்கியிருக்கா ரயில் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அலிஷா கிட்ட யாருமே சொல்லலை. ஸோ ரயிலும் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு கால் ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் இவன் எடுக்கலங்கவும் கொஞ்சம் நாளில் விட்டுடுறான். ஸோ இதுக்கு மத்தியில் தான் வந்துட்டு அட்லஸோட ஃப்ரெண்ட்ஸை இவன் மீட் பண்ணுறா. அந்த அட்லஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஆனால் அப்போ தான் வந்துட்டு அவள் வாய் விட்டு சிரிக்கிறா. இந்த மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. அட்லஸ்க்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அட்லஸ் வந்து இன்டெரக்டாக அவகிட்ட சொல்லிடுறான். என்னால் வந்து சாதாரணமாலாம் அவன் கூட பழக முடியாது அப்படின்னே சொல்லிடுறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சுமே. ஸோ இவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அவளுக்கும் தெரியும். ஏன்னா அவளுமே கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு தெரியும் லைஃப்பில் என்னைக்காக இருந்தாலும் வந்துட்டு அவள் ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரு ஓரத்தில் அட்லஸ்க்கு மேலே அவளுக்கு ஒரு காதல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் மேலே இங்கே இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப ரயிலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. ஸோ அப்போ வந்துட்டு ரயில் அவளை மீட் பண்ணுறான். நீ இனிமேல் தயவு செஞ்சு இங்கே இருக்கலாம், நான் வந்து இங்கிலாந்துக்கு கிளம்புறேன், என்னோட ரெசிடென்சி முடிஞ்சதுனால 3 மாதம் நான் வந்துட்டு இப்போ அங்கே போக போகிறேன், அதனால் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுக்குறான். இவள் அதே சாக்கா வச்சுக்கிட்டு அங்கே வந்து அட்லஸ் கூட கிளம்பி வரா. வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே பயமாக இருக்குது, திரும்ப அவன் இருந்து ஹர்ட் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. ஸோ அட்லஸை வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறியா அப்படின்ன உடனே அட்லஸ் அதையும் பண்ணுறான். அதுக்கு பிறகு அட்லஸ் அங்கேருந்து கிளம்பும் போது வந்துட்டு சொல்லிட்டு தான் கிளம்புறான். இதுக்கும் மேலே நீ நானும் மீட் பண்ணிக்கிட்டது வந்து நல்லது கிடையாது, அதனால் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம், உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ விட்டுடுறா. இது வரைக்கும் அலிஷா கிட்டே எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் அலிஷாக்கும் மார்ஷலுக்கும் ஒரு கட்டத்தில் தெரிய வந்துடுது. அது தெரிய வந்ததுக்கப்புறமா கூடவே வந்து ரயில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதையும் வந்துட்டு அவள் ஓப்பனாக சொல்லிடுறா. ஸோ சொன்னதுக்கப்புறம் அலிஷா வந்துட்டு அவளோட தம்பிக்காக அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டு இவள் பயந்துட்டுருக்கா. ஆனால் அவளோ நான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து சொல்கிறேன், அவனை சத்தியமாக நீ வந்துட்டு லைஃப் லாங் மன்னிக்கவே கூடாது, இப்படிப்பட்டவன் உனக்கு தேவையே இல்லை, உன் குழந்தைக்கு தேவையே இல்லை, உன் குழந்தைய உன்னால் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியும், ஏன்னா நீ ரொம்ப இண்டிபெண்ட்டான பர்சன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊக்கம் கொடுக்குறா. இதன் மூலமாக அலிஷா தன்னை வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அழுகிறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும், அதாவது அலிஷாவோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒன்றா வந்து இவளோட ப்ரெக்னன்சிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டேயும் வந்துட்டு தங்கி வந்து ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிடுறான். ஸோ உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே அதான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது, அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவளோட ப்ரெக்னன்சியில் வந்துட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து ரயில் வந்து இவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு அங்கே வந்து நிற்கிறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட பேசுகிறான். அவளோட வந்துட்டு எப்படியாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவளோ வந்துட்டு அவனுக்கு நேக்கட் ட்ரூத் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறவனோட என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறா இன்டெரக்டாக. அதுக்கு பிறகும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரயில் வந்து இவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே எப்போல்லாம் வந்து அலிஷாவை பார்க்க வராலோ அப்போல்லாம் அங்கே இருக்க மாட்டான். அதே மாதிரி அலிஷாவும் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துக்க விடாமல் ரொம்பவே கவனமாக இருப்பாள். ஸோ இந்த மாதிரி அவளோட ப்ரெக்னன்சி போயிட்டு இருக்கு. ப்ரெக்னன்சியோடைய கடைசி கட்டத்தில் தான் ரயிலோடைய ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு இவ ஏற்றுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கல, ஆனாலும் அவனோட குழந்தையும் அவனையும் வந்துட்டு பிரிக்கக்கூடாது, அந்த குழந்தைக்கு வந்துட்டு தேவையானது ஏதாவது அவன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. ஏன்னா வந்துட்டு ரயில் அங்கே அலிஷாவோட குழந்தைகிட்ட எப்படி பழகுவான்னு சொல்லிட்டு
தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் அந்த மாதிரி நடந்துக்கிறா. இவளோட டெலிவரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவள் கூட கொஞ்சம் பழக ஆரம்பித்தோடனே அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த சமயத்தில் இவள் சொல்லிடுறா, எனக்கு வந்து உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்கணும்னு தோணுது, ஆனால் அது என்னுடைய ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸாக கூட இருக்கலாம், அதனால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நான் திரும்ப யோசிக்கணும்னு சொல்கிறா. அது வரைக்கும் என்னை கிஸ் பண்ணாத, என்னை டச் பண்ணாத அப்படின்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். இதுக்கு நடுவில் வந்துட்டு அட்லஸாக அவங்க பார்க்கவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவளுடைய டெலிவரி முடியுது. அவளுக்கு வந்து அழகான ஒரு குழந்தையும் வந்துட்டு பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவன் கையில் தூக்கி வச்சுருக்கான். அப்போ தான் வந்துட்டு இவ டக்குன்னு முடிவு பண்ணுறா. அவன்கிட்ட அந்த பேச்சு எடுக்கிறா, நீ நானும் என்றைக்குமே வந்துட்டு ஒன்று சேர முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்து அழுகிறான், மறுக்கிறான், என்னால் வந்துட்டு உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுல்ல, அந்த குழந்தை நாளை பின்ன வந்துட்டு உன்கிட்ட வந்து அப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை படியிலேருந்து தள்ளி விட்டுட்டான், நான் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணான், நான் என்னப்பா பண்ணட்டும்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், சத்தியமாக வந்துட்டு அவன் உனக்கான பர்சன் கிடையாதுமா, நீ வந்துட்டு அந்த மாதிரி மிருகத்து கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயே உனக்கான பதில் கிடைச்சிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. அப்புறம் கொஞ்ச நாட்கள் வந்து அப்படியே ஓடிடுது. இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸும் ஆகிடுது. இப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு 11 மாதம் குழந்தையாக இருக்கா. அந்த குழந்தைக்கு வந்து எமர்சன், அதாவது சின்ன வயசில் ரயில் வந்து தெரியாமல் ஷூட் பண்ணி கொண்டுட்டேன்னு சொன்னாலையா அவங்க அண்ணனை, அந்த அண்ணனுடைய பேரை தான் வந்துட்டு இப்போ இந்த பாப்பாவுக்கு வச்சுருக்காங்க. எமர்சன், எம்மின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அந்த குழந்தைய இவளும் அப்புறம் ரயிலும் மாற்றி மாற்றி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரயிலோட டர்ன் தான் குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரயிலோட வீட்டுக்கு அவள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அதாவது ஃப்ளவர் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அங்கேருந்து அவன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவான்ட்டு. அப்போ தான் வர வழியில் அவங்க அட்லஸை கவனிக்கிறா. ஸோ அட்லஸை வந்துட்டு அவளோட ஷாப் கிட்ட கவனித்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. குழந்தைய பார்த்துட்டு அவனும் குழந்தைக்கு பேர் என்ன ஏதுன்னு வந்துட்டு விசாரிக்கிறான். டைம் ஆயிடுச்சு, ரயிலை வந்துட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இவ சொல்கிறா. அதை கேட்ட உடனே வந்துட்டு இவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். அவங்க 2 பேர் திரும்ப ஒன்றா இருக்காங்க, அடித்தவங்கிட்டே போகிறாளே அப்படிங்கிற மாதிரி. அதை ரியலைஸ் பண்ண உடனே இங்கே லில்லி வந்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், இன்றைக்கி வந்துட்டு அவன் தான் இவளை பார்த்துக்கணும், அதுக்காக அவனோட டேர்ம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதுலேருந்து அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அவள் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பிரிகிறாங்க. அதுக்கப்புறமா ரயில் கிட்ட குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுத்துட்டு வந்துட்டு அட்லஸ் போன டைரக்ஷன் பக்கம் திரும்ப ரயிலோ எங்கே போகிறேன்னு கேட்குறா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸ் போன சைடில் வந்துட்டு வேகமாக ஓடுறா. அட்லஸை தேடுறா, அட்லஸை கூப்பிடுறா. அட்லஸ் வந்து நிற்கிறான். நின்னதுக்கப்புறமா அவன் கிட்ட போயிட்டு, ஆக்சுவலாக நீ நிறைய சம்பாதிக்கிறல்ல, நிறைய பேருக்கு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு இந்த பாஸ்டன் சிட்டியை விட்டு நகரணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு உடனே, இல்லையே நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லில்லியும் இப்போ டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அட்லஸ் அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதோட கண்டினியூவேஷனாக அடுத்த சீக்வலில் இருக்கக்கூடிய இட் ஸ்டார்ட் வித் அஸ் அந்த புக்கில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.